இவ்வளவு வியாதியில இவ்வளவு கஷ்டத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறனா, நீ ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான் உன்னால காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வாழ வைக்க போகிறார், கர்த்தர் வாழ வைக்க போகிறார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் உன்னை வாழ வைக்க போகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க ஐயா, அடுத்தது வாசிங்களா. தாசராகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அக்கினியின் நடுவில் வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினியின் பெலன் சாயலாலும். பாருங்க, அவங்க எதுல இருந்து வெளியே வந்தாங்கம்மா? அக்கினியிலிருந்து. எதுல இருந்து வெளியே வந்தாங்க? அக்கினியிலிருந்து. இன்னைக்கு தீர்க்கதரிசனமா இந்த வார்த்தை எடுத்துக்கோங்க. எல்லா பிரச்சனையில இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எல்லா வியாதியில இருந்து, எல்லா கடன் பிரச்சனையில இருந்து, எல்லா போராட்டத்துல இருந்து, எல்லா அவமானத்துல இருந்து, எல்லா கஷ்டத்துல இருந்து, எல்லா பலவீனத்துல இருந்து, எதெல்லாம் உனக்கு இன்னைக்கு அக்கினியா இருக்குதோ கர்த்தர் அதுல இருந்து வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். யாரெல்லாம் நினைக்கிறாங்க நீ அழிஞ்சிடுவ, செத்துருவ, முன்னேற மாட்ட, குடும்பம் அவ்வளோத்தா, பயங்கரமான கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க, பயங்கரமான வியாதியில இருக்கிறாங்க, பயங்கரமான அவமானத்தில் இருக்கிறாங்க, பயங்கரமான சில கட்டில் இருக்கிறாங்க,